5 வணிகர் தினம். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 41வது வணிகர் தினம் 6வது மாநில மாநாடு மாநில தலைவரும் வணிக போராளி திரு கொளத்தூர் ரவி அவர்கள் அழைக்கிறார், வாரீர். இது பற்றி முழு விவரம் மத்திய சென்னை மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். இதோ உங்கள் பார்வைக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மே 5 சொன்னாலே தமிழ்நாடு ஃபுல்லா எதிர்பார்க்கறது வணிகர் தினம். அது எப்படி தீபாவளி பொங்கல் ஒரு பண்டிகைனால வியாபாரிகளுக்கு ஒரு பண்டிகைன்னா அது வந்து மே 5. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு எங்க வைக்க போறீங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். வணிகர்களுடைய 41வது வணிகர் தினம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 6வது வணிகர் சங்கத்தினுடைய மாநாடு சென்னை பிரதான சாலை பூந்தமல்லி ஹைரோடில் பெங்களூர் ஹைவே சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மைதானத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடு, உலகம் போற்றும் மாநாடாக வணிகர்கள் ஆண்டுதோறும் நாங்கள் நடத்தி வருகின்றோம். மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்றால் வணிகருடைய உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் அரசால் நாங்கள் நசுக்கப்படுகின்றோம், ஆன்லைன் வர்த்தகத்தால் நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம், எங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் தமிழினத்தின் வணிகர்களுடைய அடையாளம், எங்களுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கையின் நட்சத்திரம் வணிக போராளி கொளத்தூர் ரவி அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் நாங்கள் சங்கமைக்க இருக்கின்றோம். லட்சக்கணக்கான வணிகர்கள் ஒன்று கூடி மிக பிரமாண்டமான ஒரு முறையில் நாங்கள் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். மாநாட்டுக்கு கலந்து கொள்ள யார் யார் வராங்க, முக்கியமா சிறப்பு விருந்தினர்கள் யார் சார்? தமிழினத்தின் திரைப்பட காவியத்தில் நூற்றுக்கணக்கான திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரம், கோடான கோடி மக்களுடைய இதயத்தை கொள்ளை கொண்ட, இதயத்தில் நீங்காத இடம் பிடித்த ஆர் சரத்குமார் திரைப்பட நடிகர் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பா கற்பையா அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஐயா கே சந்துரு அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். திரைப்பட நடிகர் SV சேகர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். எவர்வின் வித்தியாசர் குழுமம் நிறுவன தலைவர் ஐயா புருஷோத்தமன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர், ஆற்றல் மிகுந்த அந்த இன மக்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்ற ஐயா NR தலபானல் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். பெரம்பூர் காய்கறி அங்காடி தொழிலதிபர் VT பத்மநாதன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். சர்வதேச விளையாட்டு வீரர், தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை உலகமெல்லாம் கொண்டு சென்ற என் ஆருயிர் அண்ணன் ஐயா சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தொழிலதிபர் கொட்டிவாக்கம் முருகன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தமிழ்நாடு கள் இயக்கம் தலைவர் நல்லசாமி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் பாலிமர் தொலைக்காட்சியினுடைய தலைமை செய்தி ஆசிரியர் ஆருயிர் சகோதரர் வேல்ராஜ் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். இயற்கை விவசாயி சங்கத்தினுடைய தலைவர் VT அந்தோனிசாமி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். கல்வி கொடை வள்ளல் என்று அழைக்கப்படுகின்ற தொழில் அதிபர் TP ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். ஆசிரியர் நாடார் குரல் மின்னல் H ஸ்டீபன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். பனை இளவரசி என்று அழைக்கப்படுகின்ற கவிதா காந்தி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். திரைப்பட நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். புதுவை முத்தமிழ் கலைச்சங்கம் ஆசிரியர் மன்ற குழு தலைவர் ஆனந்தராஜன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தொழிலதிபர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தொழிலதிபர்
கே.ஏ. குருசாமி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் தொழிலதிபர் டி.பி. செல்வராஜ் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள், அழைக்கின்றேன். சார், இப்ப மே 5 நடக்க போற மாநாட்டில் வந்து கோரிக்கை என்ன சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. எங்களுடைய வணிக போராளி குளத்தூர் தா. ரவி அவர்கள் மாநாட்டில் அறிவிப்பார். இருப்பினும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்காக நான் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். ஆன்லைன் வர்த்தகம் வியாபாரிகளை முற்றிலும் அழிக்குகிறது. அதனை எதிர்த்து காலகாலமாக நாங்கள் போராடி வருகின்றோம். மேலும் தமிழகத்திற்கு, குறிப்பாக கோயம்புத்தூரில் வந்துவிட்டது, தமிழகத்தில் சென்னையில் வர இருக்குகிறது என்று கேள்விப்படுகின்றோம். அந்த லூலு மார்க்கெட்டை எதிர்த்து தலைநகர் சென்னையில் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக எங்கள் வணிக போராளி குளத்தூர் தா. ரவி அவர்களுடைய தலைமையில் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து, மறியல் செய்து, முற்றுகையிட போராடிய சூழ்நிலையில் நாங்கள் காவல்துறை அதிகாரிகளால் ஒடுக்கப்பட்டு, அடக்கப்பட்டு, சிறை கைதி ஆகி நாங்கள் விடுபட்டோம். ஆகையால் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை முற்றிலுமாக ஒடுக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். லூலு மார்க்கெட் தமிழகத்தில் வராமல் தடுத்திட வேண்டும். அதே போன்று பைபாஸ் ரோட்டில், நேஷனல் ஹைவே ரோட்டில், டோல்கேட்டில், காலாவதியான டோல்கேட்டில் வசூல் செய்கிறார்கள். அதனை தடுத்திட வேண்டும். அதன் வரி மூலியமாக நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். விலைவாசி பன்மடங்கு ஏறுகிறது. இது தடுக்குகின்ற வகையில் அரசு இதனை தடுப்பதற்கு முன் வர வேண்டும். ஆகையால் மாநாட்டினுடைய அறிக்கை, தமிழகமே வியாபாரிகள் நன்மைப்படும் வகையில் வியாபாரிகளுடைய வல்லுநர்களை வைத்து ஆடிட்டர்களுடைய ஆலோசனையை பெற்று நாங்கள் அந்த திட்டங்களை வகுத்து எங்களுடைய மாநில தலைவர், எங்களுடைய பாதுகாவலர் குளத்தூர் தா. ரவி அவர்கள் மாநாட்டில் அறிவிப்பார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், மாநாட்டில் எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க சார்? வணிகர்களின் வாழ்வுரிமை மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்குகிறது. இதுவரை நடந்ததை விட முன்மடங்கு பன்மடங்கு அதிகமாக வணிகர்கள் கலந்து கொள்ள உள்ளார். குறிப்பாக கன்னியாகுமரி முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாவட்டத்தின் வாயிலாக ஒருங்கிணைந்து வந்து லட்சக்கணக்கான மக்கள் மாநாட்டில் குவிய உள்ளார். குறிப்பாக தலைநகர் சென்னையில், மத்திய சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட எனது மாவட்டத்தில் வில்லிவாக்கம் தொகுதி, எழும்பூர் தொகுதி, துறைமுகம் தொகுதி, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதி, ஆயிரம் விளக்கு தொகுதி, அண்ணாநகர் தொகுதி உட்பட்ட 6 தொகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களை, பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகளை ஒன்று திரட்டி நாங்கள் அனைத்து மாவட்டத்திலும் முன்மாதிரியாக நாங்கள் வணிகர்களை திரட்டி எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய பாதுகாப்பையும் பெற்று கொள்ளும் வகையில் நாங்கள் சங்கமிக்க உள்ளோம். தலைநகர் சென்னையில் வானகரம் இயேசு அழைக்கின்றார் என்கின்ற பிரம்மாண்டமான மைதானத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணிக்குள் நடைபெற உள்ளது. வணிக உறவுகளே, அலைகளையாய் வாருங்கள், ஆரிப்பறித்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.